ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி, டிஎன்பிஎஸ்சி டிகிரி லெவல் ஜுவாலஜி சிலபஸ் வைஸ் கண்டென்ட் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் டாப்பிக்கில் நம்ம ரெண்டு விஷயந்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒன்று, அந்த விட்டமினோட அதர் நேம், இன்னொரு பேர் என்ன, அந்த விட்டமினோட ஃபங்க்ஷன் என்ன, அல்லது அந்த விட்டமின் இல்லாட்டினா வரக்கூடிய டெஃபிஷியன்சி டிசீஸ் என்ன. இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே நம்ம கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். விட்டமின் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணவர் டாக்டர் ஃபங்க். இவர் டிரைவ் பண்ண விட்டமின் ஒரு அமைன் குரூப்போடு இருந்துச்சு. அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஒரு அமைன் குரூப் இருந்துச்சு. அப்புறம் இது ரொம்ப வைட்டல்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு உயிருக்கு, அதனால விட்டமின் அவர் பேர் வச்சார். அப்புறம் லேட்டராக வந்த டிரைவ் பண்ண விட்டமின்ஸ்லாம் அமைன் குரூப் இல்லை, அதனால இந்த இல்லாமல் நம்ம சும்மா VITAMINSன்னு மட்டும் போட ஆரம்பிச்சோம். அமைன் குரூப் எல்லா விட்டமின்ஸ்லேயுமே கிடையாது, அதனால நம்ம எடுத்துகிட்டு ஸ்பெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டமின்ஸை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ், வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபேட்டை நம்ம அடக்கணும். அப்படின்றதோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா ADEK. அப்போ விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E, விட்டமின் K எல்லாமே ஃபேட் சால்யூபிள். இது இல்லாமல் ரிமைனிங்காக என்ன விட்டமின் இருக்குது? B விட்டமினும் C விட்டமினும். இந்த Bயும் Cயும் வாட்டர் சால்யூபிள். ஸோ ஃபார் ஃபேட் சால்யூபிள் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா B and C வாட்டர் சால்யூபிள், ஈஸியாக நீங்கள் டெரைவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு. அதுக்கடுத்து ஒவ்வொரு விட்டமினாக பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அதர் நேமும் அதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் சும்மா நோட்ஸ் எடுக்கையில் எல்லாமே எடுத்தேன், பட் இது எந்த கொஷின்லையுமே நான் பார்க்கல. விட்டமின் ஏ டிஸ்கவர் பண்ணவர் மெக்கல்லம். A1 A2 2 கேட்டகரி இருக்குது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. C20 ஸ்டார்ட் பண்ணால் அது விட்டமின் ஏயோட ஃபேமிலி. இதுவரையும் கொஷினில் கேட்கப்படாதது, அதனால் நெக்ஸ்ட்டு போவோம். சிந்தசைஸ்டு ஃப்ரம் கரோட்டின் அப்படின்றது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்லேயும். மேங்கோவில் இருக்கலாம், கேரட்டில் இருக்கலாம், பப்பாயாவில் இருக்கலாம். அந்த ஆரஞ்சு கலரை கொடுக்கக்கூடிய கெரோட்டினில் தான் விட்டமின் ஏயை சிந்தசிஸ் பண்ணியிருக்காங்க. விட்டமின் ஏயோட இன்னொரு நேம் ரொம்ப முக்கியமானது. ஆப்ஷனில் விட்டமின் ஏன்னு கொடுக்காம அதர் நேம் தான் கொடுப்பாங்க. ரெட்டினால் ஆர் ஆன்டிசெரோப்தால்மிக் விட்டமின். டெஃபிஷியன்சி டிசீஸ் பார்த்துருவோம். நைட் பிளைண்ட்னஸ் ஆர் நிக்டாலோபியா. நைட் பிளைண்ட்னஸ்ன்னு கொடுத்தா ஈஸியாக எழுதிடுவீங்க. விஷன் டிம் லைட்டில் பார்வை தெரியாது அப்படின்னு சொல்லி எழுதிடுவீங்க. விஷன் இன் டிம் லைட் தெரியாதுன்னு. அதனால் நிக்டலோபியாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட் பிளைண்ட்னஸ்க்கு இன்னொரு பேர் நிக்டலோபியா. செகண்ட் என்ன டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னா ஜெரோப்தால்மியானா ட்ரைனஸ் ஆஃப் த ஐ. நம்ம கண்ணில் ஈரப்பதமே இல்லாமல் கண் ரொம்ப காஞ்சு போயிடுறது தான் ட்ரைனஸ் ஆஃப் ஐ. இதோட நேம் பாருங்கள். விட்டமின் ஏவோட இன்னொரு நேம் ஆன்டிசெரோப்தால்மிக் விட்டமின். அப்போ அது இல்லை அப்படின்னா ஜெரோப்தால்மியா வந்துடும். தேர்டு டிசீஸ் கெராட்டோமலேஷியா டிஸ்ஆர்கனைஸ்டு கார்னியா. ஓகே, இது மூணுமே டெஃபிஷியன்சி டிசீஸ். விட்டமின் ஏ இல்லைன்னா வரக்கூடிய டிசீஸ். ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹைப்பர் விட்டமினோசிஸ் ஆகிடும். விட்டமின் டியையும் மெக்கலம் தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. விட்டமின் D2, D3, D5. D2 எர்கோ கால்சிஃபெரால்னு சொல்கிறோம். D3 கோலேகால்சிஃபெரால் சொல்கிறோம். D5 எர்கஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா, விட்டமின் D இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கால்சிஃபெரால் ஆர் ஆன்டிராச்சிட்டிக் விட்டமின். இது ரெண்டும் தான் முக்கியம். கால்சிஃபெரால்னு கொடுத்தாலும் விட்டமின் D தான், ஆன்டிராச்சிட்டிக் விட்டமின் கொடுத்தாலும் விட்டமின் D தான். டெஃபிஷியன்சி டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸ். சில்ட்ரனில் ரிக்கெட்ஸ் வரும், அடல்ட்ஸில் ஆஸ்டியோமலேஷியா வரும். இது போனை தாக்கக்கூடிய டிசீஸ். விட்டமின் D டெஃபிஷியன்சினால போன்ஸ் தான் வீக் ஆகும். சில்ட்ரனில் ரிக்கெட்ஸ், அடல்ட்டில் ஆஸ்டியோமலேஷியா. நெக்ஸ்ட் விட்டமின் E. விட்டமின் ஈயை டிஸ்கவர் பண்ணது ஆர் டிரைவ் பண்ணது மேட்டில் அண்டு கான்க்ளின் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு. க்ரீக்கில் இதோட நேம், அதாவது அதர் நேம் என்னன்னு பார்த்தோம்னா டோகோஃபெரால். டோகோ அப்படின்னா சைல்டு பர்த்து, ஃபெரால் அப்படின்னா பியர், ஒரு குழந்தைய நம்ம உடம்புல தாங்கிக்கக்கூடிய சக்தி. ஓகே, டோகோஃபெரால் அதை கொடுக்குறது யார்? விட்டமின் இ. விட்டமின் ஈயோட இன்னொரு நேம் டோகோஃபெரால் ஆர் ஆன்டிஸ்டெரிலிட்டி விட்டமின்னும் நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதோட ஃபங்க்ஷன் என்ன நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. விட்டமின் இ இல்லை அப்படின்னா ஸ்டெரைல் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் விட்டமின் கே. விட்டமின் கேயை டிஸ்கவர் பண்ணது டேம் அப்படின்ற சயின்டிஸ்ட். விட்டமின் கே
பிளட் கிளாட்டிங்க்கு யூஸ் ஆகுது. ஏன்னா விட்டமின் கே இருந்தால் தான் லிவரில் ப்ரோத்ரோம்பின் ஃபார்ம் ஆகும். ப்ரோத்ரோம்பின் பிளட் கிளாட்டிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு மினரல். அப்போ ப்ரோத்ரோம்பின் இல்லை அப்படின்னா பிளட் கிளாட் ஆகாது. இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்டி ஹீமோர்ஹேஜிக் விட்டமின். நெக்ஸ்ட் விட்டமின் கியூ. இதெல்லாம் நம்ம அதிகமாக ஸ்கூல் புக்ஸில் பார்த்துருக்க மாட்டோம். கொஷின்லேயே நான் இதுவரையும் பார்த்ததில்ல, ப்ரீவியஸ் கொஷினில். இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம். விட்டமின் கியூ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த டிரைவ் பண்ண சயின்டிஸ்ட் வந்து ஏஜே குவிக், கியூ ஃபார் குவிக். இது சோயாபீன்லேருந்து ஒரு பாஸ்போலிப்பிட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதுதான் விட்டமின் கியூ. இதுவும் பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் யூ ஐசோலேட்டட் ஃப்ரம் கர்ட். ஓகே, விட்டமின் சின்னு ஏற்கனவே ஒன்று இருக்குல்லையா, அதனால் செகண்ட் லெட்டரை வச்சாச்சு. விட்டமின் யூ அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. இது கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு மருந்தாக வந்து இது யூஸ் ஆகுது. விட்டமின் யூ. விட்டமின் சி ஐசோலேட்டட் பண்ணது வந்து சென்ட்டும் கியார்கியும், சிந்தசைஸ் பண்ணது ரெய்ச்டின். இதில் எந்த சயின்டிஸ்ட் நேம் வந்தாலும் விட்டமின் சிக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. விட்டமின் சியோட டெஃபிஷியன்சி டிசீஸ் ஸ்கர்வி. நம்ம டீத் கம்ஸில் வந்து ப்ளீடிங் ஆகுது, இன்டர்னல் ப்ளீடிங் ஆகுது, ஸ்கர்வி. விட்டமின் சியோட அதர் நேம் வந்து அஸ்கார்பிக் ஆசிட் ஆர் ஆன்டிஸ்கார்பியூட்டிக் விட்டமின். அஸ்கார்பிக் ஆசிட் ஆர் ஆன்டிஸ்கார்பியூட்டிக் விட்டமின். ADEKQUC எல்லாமே சொல்லியாச்சு. நம்ம இப்போ பார்க்காம இருக்கிற ஒன்று வந்து விட்டமின் பி. விட்டமின் பிக்கு அடியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ நான் தனியாகவே எடுத்து ஒரு டேப்லெட் காலமாக போட்டிருக்கேன். விட்டமின் பி படிக்கும்போது நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, விட்டமின் பி அதோட விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் B1னா அதோட நேம் என்ன, B2னா அதோட நேம் என்ன, அதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் என்ன, இப்படி ஒவ்வொரு பி காம்ப்ளெக்ஸ்க்கும் நம்ம படித்து வச்சுக்கணும். கண்டிப்பாக அதர் நேம் வச்சு கொஷின் வந்தால் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். B1 அப்படின்னா தயாமின் டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து பெரிபெரி. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னா, தமிழ் மாதத்தில் முதல் மாதம் தை மாதம் சில நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சித்திரை தான் கொண்டாடுவோம், இருந்தாலும் தை மாதம் சொல்லுவோம் இல்லையா. தைனா B1 தயாமின் டெஃபிஷியன்சி டிசீஸ் பெரிபெரி. B2 ரிபோஃப்ளேவின் டெஃபிஷியன்சி டிசீஸ் கெய்ரோசிஸ். B3 பேண்டத்தனிக் ஆசிட் பர்னிங் ஃபீட் சிண்ட்ரோம். B5 நிக்கோட்டினிக் ஆசிட் ஆர் நியாசின் டெஃபிஷியன்சி டிசீஸ் பெல்லக்ரா. B6 பைரிடாக்சின் மேனில் இல்லைன்னா என்ன அப்படின்ற ரொம்ப டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்லாம் இதுவரையும் இல்லை. ரேட்டில் மட்டும் அது இல்லை அப்படின்னா அக்ரோடினியா அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபிஷியன்சி டிசீஸ் ரேட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. B7ம் அதே மாதிரி தான். B7ஓட இன்னொரு நேம் வந்து பயோட்டின். டாகில் மட்டும் டெர்மட்டிட்டிஸை டெஃபிஷியன்சி B7 இல்லை அப்படின்னா டெர்மட்டிட்டிஸ் காஸ் பண்ணுது. B9ம் B12ம் ரொம்ப முக்கியம். அடிக்கடி திரும்ப டிஆர்பியிலே கேட்ட கேள்வி, டிஎன்பிஎஸ்சிலையும் சைனோகோபாலமின் ரீசெண்டாக ஒரு கொஷினில் பார்த்தேன். ஸோ B9 B12 ஞாபகம் வச்சுக்கோங்க. B9 வந்து ஃபாலிக் ஆசிட், டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. B12 வந்து சைனோகோபாலமைன் பெர்னிஷியஸ் அனீமியா அண்ட் ஹைப்பர்கிளைசீமியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? B9 வந்து அனீமியா தான், B12ம் அனீமியா தான். அப்போ B9 வந்து மெகலோபிளாஸ்டிக் அனீமியானா ரெட் பிளட் செல்ஸு புவராக இருக்கும். அதோட ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப புவராக இருக்கும். அதே இது பெர்னிஷியஸ் அனிமியாவில் நம்பர் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் பெர்னிஷியஸ் அனிமியா. B12 வந்து சைனோகோபாலமைன். கொஷின் பேப்பரில் கோபாலமைன்னு கேட்டிருந்தாலும் அது B12 தான் குறிக்கும். பெர்னிஷியஸ் அனிமியாவை காஸ் பண்ணும். இன்னொன்று சைனோகோபாலமைன் இல்லை அப்படின்னா ஹைப்பர் கிளைசீமியா ஆகிடும். பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் சேஞ்ச் ஆகிடும். ஹைப்பர் கிளைசீமியா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு விட்டமின் ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதுதான் இனோசிட்டாலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, டெஃபிஷியன்சி டிசீஸ் என்னன்னு தெரியாது. ஆனால் இனோசிட்டால் எப்படி இருக்கும், அதோட கேரக்டர் என்ன அப்படின்னா அது ரொம்ப ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இனோசிட்டால்னால் இனிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.